அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்டு வந்திருக்க உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசுவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். நமக்கு இந்த காலாண்டினுடைய தலைப்பு தேவனுடன் உறவில் வளருதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டிலே 2ஆம் காலாண்டிலே தேவனுடன் உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அந்த தேவனுடன் உறவில் வளருதலில் இவ்வளவு நாட்கள் நாம் வேதாகமத்தை பற்றியும் ஜெபிப்பதை குறித்தும் நாம் தியானித்து வந்தோம். இந்த வார பாடத்தில் விசுவாசம் உடையவராக இருத்தல் என்ற ஒரு பாடத்தின் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலாண்டின் தலைப்பு நமக்கு தேவனோடு உள்ள உறவில் வளருதல். இந்த வார பாட தலைப்பு விசுவாசம் உடையவர்களாய் இருத்தல். விசுவாசம் உடையவர்களாய் இருப்பது எப்படி தேவனோடு உள்ள உறவில் வளருதலில் அது எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த வார பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனப்பாட வசனமாக எபிரேயர் 11:1 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதியும் காணப்படாதல் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார பாடத்தின் ஆவிக்குரிய ஆழ்ந்த சத்தியங்களை விளங்கி கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவின் ஒத்தாசையும் வழி நடத்தும் கரமும் எங்களோடு தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தாழ்ந்த தியானம் முழுவதும் எங்களை வழி நடத்தி சொல்லும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, விசுவாசம் உடையவராக இருத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் இந்த வைஃபை என்று சொல்லக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்பம் இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக பாடத்தின் ஆரம்ப பகுதியிலே சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி அது இணைக்கிறதோ அதே போல் அது எப்படி அந்த யாரோட பேசணுமோ அவங்களோட நம்ம இணைக்கிறதோ அதே போல் விசுவாசமானது தேவனோடு உள்ள உறவில் வளருதலுக்காக நமக்கு அதிகமாக இந்த விசுவாசம் நமக்கு பயன்படுவதை நம்மால் பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனை ஒருபோதும் அறிந்து கொள்ள இயலாது என்பதையும் நமக்கு இந்த வார பாடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அங்கே நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த வார பாடத்தில் இல்லையா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 6ஆம் வசனத்தில் விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? முதலாவது தேவன் மேல் உள்ள ஒரு விசுவாசம், அவர் இருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அதுதான் சரியான ஒரு விசுவாசமாக இருக்க முடியும். அதே அதனால தான் முதல் வசனத்திலே பவுல் சொல்லிடுறாரு, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதது ஆனால் அது நிச்சயமாக இருக்குது, காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று என்ன செய்கிறார் அவர் நமக்கு சொல்லத்தக்கதாக. விசுவாசன்றதுங்க ஒரு கிருபையினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஈவு இல்லையா? இப்போது நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 வாசிக்கும் போது மிக தெளிவாக அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், விசுவாசமானது நம்பப்படுவது, அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா? விசுவாசம் உங்களுக்கு எப்படி வருதுன்னீங்கன்னா, கிருபையினாலே விசுவாசம் உண்டாகிறது ஒரு மனிதனுடைய மனதில். உங்களுக்கு விசுவாசம் வேணும்னாலும் நான் விசுவாசிட்டேன் அப்படின்னு அந்த கிரெடிட்டை நம்ம எடுத்துக்க முடியாது. ஆண்டவர் மேல விசுவாசம், வசனத்தின் மேல விசுவாசம், அப்படியே வழி நடத்தல், இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன், இல்லை நான் இந்த நிலைமையை அடைஞ்சிருக்கேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த விசுவாசமே நமக்கு எப்படி வருகிறது அப்படின்னா, கிருபையினால தான் அந்த விசுவாசம் உருவாகிறது. ஒரு கூட்டம் நடத்துகிறோம், நம்ம 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 4-5 பேர் தான் கடைசியில் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அதுதானே? அப்படின்னா எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது, எல்லாரும் விசுவாசிப்பதில்லை அப்படிதானே? எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்குது. இருதயத்தில் இடத்தை கொடுக்குறவங்ககிட்ட தான் அந்த கிருபை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, கிரியை செய்ய ஆரம்பித்து விசுவாசத்தை அவர்கள் இருதயத்திலே உருவாக்கத்தக்கதாக அந்த கிருபைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் இல்லையா? அந்த சொல்லப்படுற அந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறவங்ககிட்ட, அதை ஒன்றிச்சு கவனிக்கிறவங்ககிட்ட
ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விசுவாசத்தை அவர்களுக்குள்ளாக அவர் வளர்க்க ஆரம்பிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது நமக்கு எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்குதுனாலே அதுக்கு காரணம் என்னது? தேவனுடைய கிருபை அருளப்பட்டது நாம் நம்பத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக செஞ்சிருக்கிறார். அப்படிதானே? விசுவாசத்தை அது என்னுடைய கிரெடிட்டாக நான் எடுத்துக்க கூடாது எப்போதுமே. அது விசுவாசம் உருவாவதற்கு காரணமே தேவ கிருபை தான் எனக்கு என்ன செய்கிறது? விசுவாசத்தை கொடுக்கிறது என்று நாம் வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக. இல்லை இதுதான் டாக்டர் லுத்தரான செய்கிறாருன்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரேஸ் அண்ட் ஃபெய்த் என்று சொல்லி ஒரு தலைப்புகளிலே அவர் எழுதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம நல்லா அறிஞ்சிக்கணும்னு சொன்னால் நுட்பமாக சிந்திச்சு பார்க்கும்போது 100 பேருக்கு சொல்லப்பட்ட சத்தியத்தில் 4-5 பேர் தானே சரியாக பதில் இருக்கிறாங்க, சரியாக அதை ஏற்றுக்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த கிருபைக்கு எல்லாருமே இடம் கொடுக்குறது இல்லை. கிருபைக்கு இடம் கொடுக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளாக உருவாகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆவியானவருடைய உதவியினாலே என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போனா கிருபை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விசுவாசத்தில் ஒரு விசேஷித்த பங்காற்றுகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடாத ஆண்டவருடைய பிள்ளைகளாக. அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இந்த ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, செங்கடலை ஆண்டவர் பிளந்த பொழுது நான் இருந்திருந்தா, இல்லை மனிதனை உருவாக்கும் போது நான் இருந்திருந்தால் நான் அவரை நம்பி இருப்பேன், இப்போ நான் எதையுமே பார்க்கவில்லையே என்று அவர்கள் சொல்வதை நம்மளால் என்ன பண்ண முடியுது? அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம தோமா கிட்ட ரொம்ப அழகாக சொல்கிறாரு இல்லையா? தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். எல்லாரும் அவர்கிட்ட சொல்கிறாங்க தோமா கிட்டப்பா நம்முடைய ஆண்டவர் உயிர் தெரிந்துட்டாருப்பா அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எனது கையை அவருடைய விழாவிலே நான் போட்டு கையை கரத்திலும் அவருடைய விழாவிலும் போட்டு பார்த்தாலுடைய நான் என்ன பண்ண மாட்டேன்? அவரை நம்ப மாட்டேன். நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் அந்த பூட்டின வீட்டிற்குள்ளாக வேலறையில் ஆண்டவர் தோன்றி அவர்கிட்ட பேசுகிறார். யார்கிட்ட? தோமா கிட்ட பேசுகிறார். தோமாவே நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிகள் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள் என்று சொல்லத்தக்கதாக. அப்போனா உங்களுக்கு படைக்கும் போது நான் இல்லை, செங்கடலை பழகும் போது நான் இல்லை, குருடனுடைய கண்ணை திறக்கும் போது நான் இல்லை, இருந்திருந்தால் நம்பி இருப்பேன் அப்படின்னா அதெல்லாம் என்னது? எவிடன்ஸ் தேடுறது விசுவாசத்துக்கு. நீங்கள் ஆண்டவர் தன்னை எந்த இடத்துலையுமே நிரூபிக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்ததே கிடையாது வேதத்தில் இல்லையா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனமே சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொன்னால் இஸ் காலிங் ஃபார் அஸ் டு பிலீவ். நான் விசுவாசிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. விசுவாசத்திற்காக தான் 1 அதிகாரம் 1 வசனமே அப்படி எழுதப்பட்டிருக்கு வேதத்தில் இல்லையா? தேவன் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசமானது தேவனோடு உள்ள ஒரு ஆவிக்குரிய தொடர்பு இருக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால், நான் தேவனை பற்றி அறிவிலே வளருவதற்கு அது என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. இந்த காலாண்டின் தலைப்பு அதான தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போது இந்த நிறைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இந்த வார பாடத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அநேக அடையாளங்களை அவர்கிட்ட கேட்குறாங்க. நீ தேவனுடைய குமாரன், அவர் பிரசங்கெல்லாம் சரியாக தான் பாருக்குது, நீ தேவனுடைய குமாரனா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கன்னு கேட்குறாரு இல்லையா? ஏசாமி அவங்களுக்கு எந்த அடையாளத்தையும் நான் காட்ட முடியாது அப்படின்றார். ஆனால் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இது மார்க் சுவிசேஷத்தில் நான் சொல்கிறது, மத்தியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு எந்த அடையாளம் கொடுக்கப்படாது. யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இதயத்திலே 3 நாள் இருப்பார். அப்படிதானே? ஏதாவது ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும்னு தான் என்ன செய்கிறாங்க, யூதர்கள் கூட அப்படி நினைக்கிறாங்க. அதான் பெரிய தவறு இல்லையா? யார் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாரோ அவர் மூலமாக உருவான சந்ததியே எதை தேடுது?
விசுவாசத்திற்கு விசுவாசிக்கணும்னா ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்றாங்க ஏசாமி கிட்ட போய். இப்படிதான் நீ மனுஷகுமாரனானால், நீ தேவகுமாரனால் ஒரு அடையாளத்தை காண்பியும் அப்படின்றாங்க இல்லையா? அப்போ அடையாளத்தை வைத்து கொண்டு நம்புவது ஒரு நம்பிக்கை அல்ல என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லத்தக்கதாக, அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, அப்படியானால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த இடத்துல நான் நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிகள் பாக்கியவான்கள் தானே. விசுவாசன்றது ஒரு பெரிய காரியம் கிடையாது. நம்முடைய மனதின் புலன்களுக்கு தேவன் ஒத்தாசை கொடுக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மால் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த ஆவிக்குரிய தொடர்பை தான் தேவன் என்ன செய்கிறாரு, நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். அதானே, கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். அந்த மனதின் திறன்களுக்கு அவர் ஆதாரம் கொடுக்கும்போது நமக்கு தெரியுது, அனதர் இன்னொருவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியுது, நன்றாக விளங்கி கொள்ளத்தக்கதாக இல்லையா? அதை தான் அவர் விசுவாசிக்கணும்னு ஆசைப்படுறார். அவருக்கு நல்லா தெரியும், அப்படிதானே, விசுவாசிப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க அடையாளம் தேட மாட்டாங்க, நம்புவாங்க, அப்படிதானே. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க, விசுவாசத்தோடு கூட அவர் பெருமூச்சு விட்டார்னு ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பெருமூச்சு விட்டாராங்க. அவங்க அவ்வளோ செஞ்சும் அவங்க என்ன தேடுறாங்க, ஒரு அடையாளத்தை எங்களுக்கு. அதுக்கு முன்னால் எவ்வளோ செஞ்சுருப்பார் இல்லையா அவர்? அதை நம்மள மார்க் 8ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் அவர் எவ்வளோ அற்புத அடையாளம் செஞ்சுருப்பார். அது இல்லாமல் இன்னொரு அடையாளத்தை என்ன பண்ணுறாங்க அவங்க, அவர்கிட்ட அவங்க கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விபச்சார சந்ததியார்னு தேடுறாங்க, அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக. அவங்க விசுவாசிகளை அவங்க ஏற்றுக்கல தேவகுமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது. நம்ம திங்கட்கிழமை பாடத்தில் இயேசு நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே, மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த கடலில் அவங்க போயிட்டு இருக்காங்களே, ராத்திரி நேரத்தில் அவர் படகின் பின்னணியத்திலே தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது கடலில் சீற்றம் ஏற்படுகிறது. அப்போ ஆண்டவரே நீர் எங்களை ரட்சியம் என்று என்ன பண்ணுறாங்க, அவங்க கூக்குரல் இடுகிறார்கள். அப்பொழுது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் என்ன செய்கிறார், அதட்டி விட்டு அவங்களை அடங்கினதும் அவங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் நீங்கள் பயப்படுறீங்க, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படிதானே, இந்த கான்ஃபிடென்ஸ் கர்த்தருடைய காரியங்களிலே, கர்த்தருடைய நடத்துதல்களிலே, செயல்பாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அவர் என்னோடு கூட அவரோடையே தான் படுத்துனுக்கிறாங்க. எத்தனை அடையாளம் பார்த்துருப்பாங்க அதுக்கு முன்னால் அவங்க இல்லையா? எத்தனை அற்புத அடையாளம் பார்த்துருப்பாங்க. அவங்களோடைய தான், அதே போட்டில் தான் அவரும் இருக்கிறார், அதே படகுல தான் அவர் தூங்கிட்டு இருக்கார், அவ்வளோதான். அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க, உயோ முறையோன்னு கத்தி அப்படியே ரொம்ப வலிமையினப்பட்டு போனாங்க. அப்புறம் ஆண்டவர் எழுந்து என்ன செய்கிறார், அதே போல் அந்த கானானிய ஸ்திரீயினுடைய காரியத்தில் கூட பார்க்குறோம் இல்லையா? அவங்க கேட்டுக்கிட்டே வராங்க, என்னுடைய உடல் சுகமாகணும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேசாமல் போகிறாரு. சீஷனுங்க கேட்குறாங்க, அவங்க பின்னாலே நிற்கிறாங்களே, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் ஏதாவது பதில் சொல்லுங்கன்றாங்க. இப்போ ஏசாமி சொல்கிறாரு, நாய்களின் இது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுறது நல்லதல்ல, நாய் குட்டிகளுக்கு கீழே இருந்து விழும் மேலிருந்து விழும் துணிக்கையினாலே அவள் திருப்தி ஆகும்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய பிள்ளை சுகமாக இருப்பான்னு சென்று பார் என்று சொல்கிறார் இல்லையா? விசுவாசம். அப்போ பின்தொடர்ந்தே வராங்க அவங்க கானானிய ஸ்திரீ. ஏன் இயேசுவானவர் கானானிய ஸ்திரீக்கு பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு அவர் அந்த இடத்துல ஒன்று சொல்கிறார். அவர் என்னன்னு சொன்னால், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல. உலக ரட்சகர் ஏன் அப்படி சொன்னார், இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்டேன்னு சொன்னால், அவர் வந்த காலம் அந்த 2300 வாப்பகலில் முதல் 70 வாரத்தில் அவர் வரார். யூதர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட 2300 ஆப்பகல் தரிசனத்தினுடைய
9ஆம் அதிகாரத்தில் காபிரியலால் சொல்லப்பட்ட விளக்கத்திற்குரிய அந்த காலகட்டத்தில் அவர் வரார். கிமு 457 அந்த 34க்குள்ள அவர் வர்றதுனால, கிபி 34க்குள்ள வர்றதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல். அதுக்கப்புறம் தான் பிரஜாதிக்கு போது, இருந்தாலும் சில இடங்களில் சுகமாக்குறாரு அவர். அந்த சமாரியர்களுடைய இல்லத்தில் போய் தங்கியிருந்தார் அந்த ஊரில். சில இடங்களில் செஞ்சுருக்காரு. ஆனால் 99% அவர் என்ன பண்ணார், யூதர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே அவர் வந்தபடினால அப்படி ஒரு வார்த்தை பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்திற்கு அனுப்ப, அதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அதெல்லாம். அப்போ இந்த அம்மா பின்னாலேயே வராங்க. ஆண்டு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அவங்களோட சுகத்தை தருவதை நான் பார்க்குறோம். அப்படிதானே நிறைய இடத்துல யோவான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் அநேக அற்புதங்களையும் அடையாளம் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே அந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், இந்த 100க்கு அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 100க்கு அதிபதினாலே அவர் யூதராக இருந்திருக்க முடியாது. அவர் ஒரு இத்தாலி இல்லைன்னா ஒரு ரோம சிட்டிசனாக இருந்திருக்கணும். பை பர்த்து அவர் ஒரு ரோமனாக இருந்திருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல போதவரை அழைச்சிட்டு சுகப்படுத்துகிறார் தன்னுடைய மகனை. அப்புறமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவரை கூப்பிடாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கிருந்து என் வேலைக்காரன் என்ன செய்வான், சுகமாவான் என்று சொல்லத்தக்கதாக. அப்போனா இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்போ ஏசாமி சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் நான் என்ன பண்ணல, நான் பார்க்கல இல்லையா. அப்படின்னா உங்களுக்கு அப்பத்துலேருந்தே அந்த இது வந்துடுச்சு. பிரஜாதியார் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு பெரிய மார்க்கமாக கிறிஸ்துவ மார்க்கம் உருவாகுன்றது அப்பவே சீடர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே. அப்போது இந்த விசுவாசம் திங்கட்கிழமை பாடத்தில் நமக்கு இவ்வளோ காரியங்கள், நிறைய பேருடைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றொரு இடத்துல என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று ஒரு மனிதன் தன் மகனை சுகப்படுத்த சொல்லி ஆண்டவரை கேட்ட பொழுது அவன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவிசுவாசம் நீங்கணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ தூரம் இல்லையா. அப்போது இவளெல்லாம் நமக்கு இயேசு நம் விசுவாசத்தை பார்க்கிறார் என்ற அந்த திங்கட்கிழமை பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ரொம்ப போராடி இருக்காங்க, நம்பிக்கையோடு கூட என்ன செஞ்சுருக்காங்க, ஆண்டோட பிள்ளைகள். செவ்வாய்க்கிழமை பாட்டில் விசுவாசம் ஒரு உணர்வு அல்ல, ஒரு உணர்வு கிடையாது, ஒரு ஒரு திட நம்பிக்கையோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம். அது உணர்வு அல்ல. ஏசாமிகிட்ட கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து அந்த பெயர்ந்து அந்த பக்கம் போன்னு சொன்னால் அது என்ன பண்ணுவாங்க, அது செல்லும் என்று அவர் சொல்லத்தக்கதாக இல்லையா. அது ஒரு விசுவாசம் அவ்வளோ ஒரு பெரிய காரியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொஞ்சமாவது என்ன செய்யணும், விசுவாசம் தேவை இருந்தால் அநேக காரியங்கள் நாம் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக. கடுகு சின்னது தான், பெரிய மாற்றத்தை என்ன பண்ண முடியும், அதால் ஏற்படுத்த முடியும் என்று ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி அவர் சொல்லத்தக்கதாக. புதன்கிழமை பாடத்தில் நம்ம பார்க்கும்போது விசுவாசத்திற்கு உதாரணத்துக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இதுதானே 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு, இன்றைக்கி மனப்பாட வசனம் மாதிரி, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே அவர் தான் சொல்கிறாங்க சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல 40வது வசனம் வரையில் விசுவாசித்தவர்களுடைய வாழ்க்கை, விசுவாசத்தினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஈவுகள் இந்த உலகத்தில், அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பற்றி யார் பேசுகிறது, பவுல் அப்போஸ்தலன் எழுதத்தக்கதாக. அப்படிதானே. அப்போ உங்களுக்கு நமக்கு அவங்க என்ன சொல்லலான்னு சொன்னால், ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்பொழுதும்
அந்த ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் சொல்ல முடியலையா. வந்து இந்த நம்ம ஆபேல் செலுத்தின பலியிலிருந்து இல்லையா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அங்கே நமக்கு சொல்லி என்ன செய்கிறார் பவுலப்போஸ்தலன் நமக்கு. அவர் ஒரு விசுவாசத்தினால்தான் ஒரு சிலர் சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் வந்து கிரியைகளினால் கற்பனைகளை கை கொள்வதனால் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்மளை அப்படி தப்பாக நினச்சிக்கிறாங்க இல்லையா மற்ற சபையார். அப்படி கிடையாது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு. அப்படிலாம் 11ஆம் அதிகாரத்தை அவர் எழுதிக்கவே மாட்டார். எபிரேயர் 11 அப்படிதானே. விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே சாராள், விசுவாசத்தினாலே மோசே. அவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தானே. சில சபைகளில் சொல்கிறாங்க நம்ம தர்க்கங்கள் வரும்போது மற்ற சபையாரோடு செவன்த் அட்வென்டிஸ்ட்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படின்வாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு அவங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லா ஏற்பாட்டிலையுமே விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு. இனி ஒரு ஏற்பாடு உண்டாகாது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை தவிர. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் இருக்க போகிறோம். அப்படியே இன்னொரு ஏற்பாடு ஏற்பட்டாலும் அதிலும் விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு. அப்படிதான் நான் சொல்றேன். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் எல்லா காலகட்டத்திலும் மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்கள் செய்த கிரியைகளினாலே அல்ல. உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகளை இதில் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல தான் நிறைய பேர் நம்மளை தப்பாக நினச்சிக்கிறாங்க. நம்ம பழைய ஏற்பாட்டையே கை கொள்கிறோம், கற்பனைகளை கை கொள்கிறாங்க, இவர்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தமில்லை என்று நம் கண்ணெதிரிலேயே நம் முன்னெதிரிலேயே பேசுகிறவங்கள கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதானே. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. வெளிப்படுத்தல் 14:12 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல விசுவாசத்தையும் காத்து கொள்ளுதலாய பரிசுத்தவான்கள் தானே. ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் மற்றவங்க நம்ம கற்பனைகளை பற்றி பேசும்போது என்ன நினச்சிக்கிறாங்க, இல்லை ஓய்வு நாளை பற்றி பேசினா நினச்சிக்கிறாங்க இவங்க பழைய ஏற்பாட்டு ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது வந்து நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் கிடையாது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நம்ம வந்து விசுவாசம் வந்து 1888 மினியாபோலிஸ்ன்ற இடத்துல வந்து ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. 1844 நம்ம என்ன பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோம், கற்பனைகளை கை கொள்ளனா மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டான். அது உண்மைதான். நம்ம பிரசங்கம் பண்ணது சரியானது தான். ஓய்வு நாளை ஆசிரிக்காவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்லாம் ஒரு காலத்தில் நம்முடைய பிரசங்கங்கள் கற்பனைகளையே அடிப்படையாக வைத்ததாக இருந்தது. 1888 வந்து அமெரிக்க கண்டத்தில் மினியாபோலிஸ்ன்ற இடத்துல வந்து ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ், ஒரு பொது மாமன்றம் நடந்தது. சரிங்களா. அங்கே வந்து ஏடி ஜோன்ஸ், இஜே வேக்னர் அப்படின்னு 2 பேர் என்ன பண்ணாங்கன்னீங்கன்னா, அவங்க 2 பேரும் மெத்தடிஸ்ட் பிரசங்கியாருங்க. அங்கேருந்து வந்து கன்வெர்ட் ஆகி செவன்த் அட்வென்டிஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இங்கே பாஸ்டராக இருந்தவங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல ஆரம்பத்தில் இந்த நாள் பாடத்தில் பார்த்தோம் இல்லையா, விசுவாசத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு, கிருபையினால் தான் விசுவாசமே வருதுன்னு வசனத்தின் அடிமைப்படுத்தி படித்தோம் இல்லையா. அதை வந்து அவங்க மையப்படுத்தி பேச ஆரம்பித்தாங்க அதிகமாக. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, டேனியல் அண்ட் ரெவலேஷன் புஸ்தகம் எழுதினார் இல்லைங்களா, அவருக்கும் அந்த விளக்கம் கொடுத்தார் இல்லைங்களா உரியா ஸ்மித். அவங்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு மினியாபோலிஸ் அந்த கான்ஃபரன்ஸ், ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில். ஒயிட்டம்மையார் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஏடி ஜோன்ஸ், இஜே வேக்னர் சொல்கிறது சரிதான், அவங்க கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான், கிருபையினால்தான் மனிதன், விசுவாசத்தினால்தான் மனுஷன் ரட்சிக்கப்படலாம், அவங்கள வந்து சமாதானப்படுத்தினார் 2 இதையும். அவங்க வந்து டேனியல் அண்ட் விளக்கம் எழுதின உரியா ஸ்மித்லாம் அவங்களாம் ஒரு பக்கம் நின்னாங்க, ஏடி ஜோன்ஸும் இஜே வேக்னரும் ஒரு பக்கம். ரெண்டும் இணைஞ்சது தானே ரட்சிப்பு இல்லையா. யூ ஆர் நாட் சேவ்டு பை ஒர்க்ஸ், கெட் நாட் வித்தவுட் இட் என்று சீர்திருத்தவாதிங்க சொன்னாங்க. அது 500 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாங்க. அவங்க நாம் கிரியைகளினால் ரட்சிக்கப்படுவதில்லை, கிரியைகள் இல்லாமலும் ரட்சிக்கப்பட முடியாது. அதன் சுருக்கம் தான் செவன்த் அட்வென்டிஸ்ட். அப்படிதானே. விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால்
கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படாவிட்டாலும், கிரியைகள் இல்லாவிட்டாலும் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம. இப்போ ஒயிட்டம்யார் வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஏடி ஜோன்ஸ், விஜய் வாங்கினு சொல்கிறது கரெக்டு தான். கிரைஸ்ட் சென்டர்டு ப்ரீச்சிங் இருக்கணும்னு சொல்கிறதுலாம் கரெக்டு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் கூட கற்பனைகள் அவங்க வேறமா வெளியில் போயிட்டாங்க ஸ்தாபனத்தை விட்டு. ஏடி ஜோன்ஸும் விஜய் வாங்கினரும் அந்த 1888 மினியாபடி வந்து நம்ம ரைஸ் ஆஃப் மாடர்ன் அட்வென்டிஸ்டம் படிச்சிங்கன்னா அதில் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா 1888 மினியாபோலிஸ் கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் வந்து இதில் போய் பாருங்கள். அந்த புஸ்தகங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்முடைய செவன்த் அட்வென்டிஸ்ட் டாக்டரினல் புக்ஸ்லாம். அவங்க சொன்னது கரெக்டு தான். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுதான் அந்த பேலன்ஸ் தெரியாமல், பேலன்ஸ் பண்ண முடியாமல் போகிறதுனால தான் வெளியில் போகிறதுக்கு காரணம். இதுக்கும் அதுக்கும் நடுவில் என்ன பண்ணுறது, சமநிலைப்படுத்த முடியாமல் போகிறது தான் காரணம். இல்லைங்களா? கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படல, நமக்கு நல்லா தெரியும். இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே சவதரித்த புண்ணியங்களினாலே, அதை நம்புவதினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக நீங்கள் வந்து தேவ பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் போக முடியுமா? போக முடியாது. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபெய்த் அண்டு ஒர்க்ஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரேஸ் அண்ட் ஃபெய்த், அப்படிதானே? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் லா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரேஸ் அண்ட் லா. லுத்தருடைய அந்த புத்தகங்கள் நம்ம எடுத்து வாசித்தோம்னா அது கரெக்டாக அவர் பேலன்ஸ் பண்ணியிருக்கார் ரெண்டத்தையும். ஒரு காலம் அவர் சொன்னதில் வேணால் அனதர் எக்ஸ்ட்ரீம் எடுத்துருந்துருக்கலாம், ஏடி ஜோன்ஸ், விஜய் வாங்கினது மாதிரி. ஆனால் அந்த அவருடைய எழுத்துக்களை நீங்கள் படிச்சீங்கன்னா அவர் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு. நம்ம புத்தகங்கள்லாம் நல்லா சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்து அந்த இறையியல் கருத்தை வந்து கரெக்டாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எழுதியிருப்பதை நான் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வியாழக்கிழமை பாடலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மினியாபோலிஸ் கிறிஸ்டியன்ஸை பற்றியும் வருகிறது. இந்த விசுவாசத்தினால் நான் படிக்கிறாங்க. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் பற்றி செவன்த் அட்வென்டிஸ்டுகளிடம் காணப்படுகிற புரிதலை ஆய்வு செய்தால் 1890களில் இயேசுவின் விசுவாசம் பற்றியும் 3 தூரின் செய்திகள் பற்றியும் புரிதல் அவசியம் என்று சபையில் பெரிதும் வலியுறுத்தப்பட்டது. அதுவரை கற்பனைகள் நம்ம சபை அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தது. சுவிசேஷத்தை வலியுறுத்த வேண்டிய அவசியம் தேவைப்பட்டது. எலன் ஒயிட் அதை சிறப்பாக சுருக்கமாக கூறுகிறார். தேவனுடைய கற்பனைகளை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது, ஆனால் இயேசுவின் விசுவாசமும் கற்பனைகளும் இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது என்று செவன்த் அட்வென்டிஸ்டுகள் இதுவரை அறிவிக்கவில்லை. உண்மையில் கற்பனைகளும் சுவிசேஷம் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து செல்ல வேண்டியவை. பேசுறதெல்லாம் என்ன பேசிட்டாங்கன்னா அந்த 40 வருஷத்தில் 1844லேருந்து 1880 அந்த 44 வருஷம் என்ன பிரசவம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கற்பனைகளினால் ரட்சிக்கப்படலாம்ன்றது போல். ஆனால் அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். கற்பனைகள் இல்லாட்டாலும் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, கை கொள்ளாட்டாலும் ரட்சிக்கப்பட மாட்டோம். ஆனால் அது எப்படி போயிடுச்சுன்னா கடைசியில் கிரியைகளினால் தான் ரட்சிப்புன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அதில். அதுதான் வைத்தியமாக சொல்லலாம். அப்படி கிடையாது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து போக வேண்டும். விசுவாசமும் கிரியைகளும் சேர்ந்து. விசுவாசம் வந்து மிக அடிப்படையே விசுவாசம் தான் கிறிஸ்தவத்தில், இல்லையா? பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இல்லை அன்பே பெரியதுன்றார். அன்பு வந்து கற்பனைகளை கை கொள்ளுதல், த ஃபுல்னஸ் ஆஃப் காஸ்பல், ஃபுல்னஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். அன்புன்றது, இல்லையா? ஆரம்பம் எது? விசுவாசம். அந்த விசுவாசத்தை நமக்குள்ளாக விதைக்கக்கூடியவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அந்த விசுவாசம் எப்படி உண்டாகிறது என்றால் தேவ கிருபையினாலே உண்டாகிறது. அதனால் கற்பனைகள் ஒன்றுமில்லை என்று அர்த்தம் இல்லை. விசுவாசம் கொடுக்கப்படுகிறதே கற்பனைகள் நிலைநாட்டப்படுவதற்காகத்தான். பவுல் மிக அழகாக 3:31 சொல்லுகிறார். ரோமருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவர் மிக அழகாக எழுதுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த 3 அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. கற்பனைகளை நிலைநாட்டுவதற்காக தான் விசுவாசம். அதனால தான் நான் சொன்னேன், we are not saved by works or law, yet not without it. இல்லையா? விசுவாசம் வந்து கற்பனைகளை அவமாக்காது, கற்பனைகளை நிலைநிறுத்தும். அதுதான் சரியான விசுவாசம். இயேசுவாமி அதுதான் சொன்னார், இல்லையா?
நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் கற்பனைகளால் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் இல்லையா. அப்போ அது தொடர்பை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசம் இல்லையா. லுத்தர் அதை பற்றி நிறையா எழுதியிருக்காரு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரேஸ் அண்ட் ஃபெய்த், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரேஸ் அண்ட் லா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் லா, ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ், அப்படி நிறைய அவர் எழுதியிருக்காரு. ஒயிட் மேலே அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம், ஞானஸ்நானம் கொடுக்குறோம், கற்பனைகளின் வழியிலே திருச்சபையும் ரட்சிக்கப்படக்கூடிய மக்களையும் நம்ம வழி நடத்துகிறோம். அவ்வளோதான். அதுதான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க. கரெக்டாக அந்த 1888 நடந்த அந்த மினியாபோலிஸ் கிறிசிஸ் என்றே சொல்லுவாங்க. அது கிரைசிஸ்னால் என்ன சொல்கிறது தமிழில், நம்ம ஒரு திருப்பம்னு சொல்லலாம் இல்லையா. மினியாபோலிஸில் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருப்பம். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் டாக்டரின்ஸை மறுபரிசீலனை பண்ணாங்க அந்த நேரத்தில். அது ஒயிட் எம்ஆர் கரெக்டாக அதை சொன்னாங்க, பேலன்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த பேலன்ஸில் தான் இந்த சபை கடைசி வரலும் நிலை நின்றுட்டே இருக்குது. விசுவாசமும் கற்பனைகளும் ஒன்று கொண்டு இருக்குதுன்னு வசனத்தின் அடிப்படையில், வெளிப்படுத்தல் 12, 17, 14, 12 அடிப்படையில் இயேசுவை பற்றிய விசுவாசத்தையும் கற்பனைகளையும் கை கொள்வது தான் தேவனுடைய திருச்சபை. கர்த்தர் நம்மோடு இருப்பார். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனமுத்தர்களாகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்த்தோம் ஆண்டவரே. விசுவாசமானது உண்மையிலே வளருவதற்கு எங்களுக்கு எப்படி வழி நடத்துகிறதுன்னோ, உங்களுடைய திருக்குமாரன் இந்த உலகத்திற்கு நீர் எங்களுக்காக அனுப்பி ஆண்டவரே எங்களுக்காக அவரை வாழச் செய்து 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் எங்களுக்காக அவரை ஊழியம் செய்ய வைத்து அவரை கல்வாரி சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்து அவரை உயிரோடு எழுப்பி அவர் மேல் உள்ள விசுவாசத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஆண்டவரே கற்பனைகளின் வழியிலே நடந்து அவரை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக நீ தருகிற அந்த பெரிய சிலாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே வளர்கிறவர்களாகவும் உண்மையிலே பலன் கொண்டு உடைய திருக்குமாரனிலே வாழ்கிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தூய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இந்த நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.